அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய சிறப்பை தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கில வருடம் மார்ச் 22, 2025. இன்று அஷ்டமி, அதே போல் கீழ் நோக்கினால் கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று இரவு 11:58 வரை மூலம், பின்பு பூராடம். திதி இன்று அதிகாலை 1:07 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் கிருத்திகை, ரோகிணி. ராசி வந்தீங்கன்னா மேசம், ரிஷபம் கருத்தில் கொள்ளுங்க. மேச ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும், மேச லக்கணக்காரங்களும் ரிஷப லக்கணக்காரங்களும் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை செய்யும். ராசிக்கு 50%, லக்கணத்துக்கு 90% பாதிப்பு கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்க. வண்டி வாகனத்தை செல்லக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிச்சு செல்லணும். எக்காரத்தை கொண்டு வண்டியில் இயக்கக்குள்ள மொபைல் போனை பேசிக்கொண்டு வண்டியை இயக்கக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா சந்திராசனம் அது வேலையை கண்டிப்பாக செய்யும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருந்துச்சுன்னா அந்த நாளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சந்திராசனம் இருக்கும். அதனால் அந்த பாதிப்புகள் உங்களை தொடர்ந்து இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராசனம் இருக்குங்க மிக கவனமாக இருக்கணும். நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 to 2:30, மாலை 9:30 to 10:30. இந்த கௌரி நல்ல நேரத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பயன்படுத்தினா குழந்தை பிறகுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சாந்தி முகூர்த்தம் குறிக்கக்குள்ள இந்த கௌரி நல்ல நேரத்தை குறித்தா மிகவும் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. ராகுகாலம் காலை 9 to 10:30, யமகண்டம் மதியம் 1:30 to 3, குளிகை காலை 6 to 7:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. கருத்தில் கொள்ளுங்க. இந்த குளிகை டைமில் எந்த நல்ல காரியமும் எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. எந்த காரியம் செய்தாலும் அது மறுபடியும் செய்யக்கூடிய கிரகம் அது. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு கடைக்கு போய் ஒரு தங்க நகை வாங்கினீங்கன்னா குளிகை டைமில் வாங்கினா நம்மளுக்கு திருப்பி வாங்க வைக்கும்னு சொல்லி சில பேர் அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் இந்த நகையை தொலைச்சிட்டு தான் திருப்பி அதே போல் உங்களால் நகை வாங்க முடியும். இது ஒரு எடுத்துக்காட்டு. அனைத்து விஷயங்களுக்கும் இது பொருந்தும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சூளம் இன்று கிழக்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறது. கருத்தில் கொள்ளுங்க. கோயிலில் போய் விளக்கு ஏற்றுவாங்க. அவங்க இன்று கிழக்கு பக்கம் பார்த்து விளக்கு ஏற்றணும். நன்றி, வணக்கம்.